ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. எல்லோரையும் பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை அகந்தையை அழிக்கும் அருளாளர். ஸ்ரீ பெரியவாள்கிட்ட அபார பக்தி கொண்டிருந்தால் ஒரு ஏழை பாட்டி. கையில் இருந்த சொற்ப பணத்தையும் மிகவும் சிக்கனமாக வாழ்க்கை நடத்தின்னு வந்தா. மடி ஆச்சாரம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கடைப்பிடிப்பாள். தினமும் பெரியவா குடிகொள்ளும் இடத்தை சுத்தம் பண்ணுறது, கோலம் போடுறது, தீபம் ஏற்றுறதுன்னு தனக்கு கிட்டிய பெரும் பாக்கியமாக நினச்சி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அந்த பாட்டி. 2 புடவைக்கு மேலே அந்த பாட்டிகிட்ட பொருள் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை பெரியவாளை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் அரிசி குருணையையும் வெல்லத்தையும் மகான்கிட்ட சமர்ப்பித்துவிட்டு போயிட்டார். அவற்றை பயனுள்ளதாக விநியோகம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக பாட்டிக்கு ஸ்ரீ பெரியவாள்கிட்டேருந்து ஒரு உத்தரவு கிடைச்சிது. இந்த குருணையை எடுத்துகிட்டு போய் காஞ்சிபுரத்தில் உனக்கு கண்ணில் படுற எல்லா எறும்பு புத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வா, அரை ஆழாக்கு விதமாக போடு அப்படின்னு மாமுனிவர் திருவாக்கு அருள்றார். பாட்டியின் பக்தி ஸ்ரத்தை எல்லோரும் தெரிஞ்சது தான். காஞ்சிபுரம் முழுவதும் அலைஞ்சு திரிஞ்சு பல எறும்பு புத்தையும் கண்டுபிடிச்சு அரிசி குருணையும் வெல்லத்தையும் போட்டுட்டு வந்தா. இதை மிக எளிதாக எழுத முடியறதே தவிர, அதாவது நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, எறும்பு புத்து அப்படிங்கிறது வீட்டில் எப்போதாவது தான் திடுதுப்புன்னு தோன்றி மறையுமே தவிர நம்ம தேடி போனால் லேசில் கண்ணில் படவே படாது. அவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அது. ஸ்ரீ பெரியவாளரால் பாட்டி இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தபோது ஒரு பெரிய மாலை போல் இருந்த திரி நூலையும் ஒரு டின் நிறைய எண்ணெயையும் பெரியவா பாட்டிகிட்ட காட்டி, திரிநூலை நறுக்கி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் எத்தனை விளக்கு போட முடியுமோ அத்தனை விளக்கும் போடு, ஒவ்வொரு நாளும் 2-3 கோவிலுக்கு போய் விளக்கேற்றினாலும் போதும் அப்படின்னு ஒரு கட்டளையும் போடுறார். பாட்டிக்கோ இதில் பரம சந்தோஷம். ஸ்ரத்தையோட டெய்லி சில கோயிலுக்கு போய் பெரியவாளோட கட்டளைப்படி சில நாட்களில் இந்த திருப்பணியும் முடிச்சிடுறா. இந்த செய்தியையும் ஸ்ரீ பெரியவாள்கிட்ட சொன்னதில் பாட்டிக்கு பெரும் மகிழ்ச்சி. நடமாட தெய்வமாக இருந்த ஸ்ரீ பெரியவாள்கிட்ட ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது அனைவரும் தெரிஞ்சது தான். பாட்டிக்கு பெரியவாயிட்ட இந்த கட்டளைக்கும் காரணம் இல்லாமல் போகுமா என்ன? ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார மனுஷர் மடத்துக்கு படு ஆடம்பரமாக வந்தார். அவர் வந்த தோரணை அவருடைய அகங்காரத்தை வெளிப்படையாக காட்டுறது. தற்பெருமை மேலோங்கி தொனிக்க, நான் சகஸ்ர போஜனம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், அதோட லக்ஷதீபமும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறார். உடனே பெரியவாளுக்கு இவரோட அகம்பாவம் தெரியாமல் போகலை. தர்ம காரியங்கள் செய்துவிட்டு அவைகளை வெளியே பேசிக்கொள்கிறதே 2ஆம் பட்சம் என்பதோட அந்த பெருமையாக சொல்லி கொள்றதில் புண்ணிய பலன்கள் வீணாகி போய்டுறது இல்லையா? இதையே பவ்ய பாவத்தோட தாழ்மையோட ஸ்ரீபெரிவா திருச்செவியில் விழ வேண்டுமே என்ற ஆதங்கத்தோடு தெரிவிக்கப்பட்டிருந்ததால் அதை அந்த பரம கருணதயாளனான நம்ம பெரியவா ஏற்று கருணையோட அலாதியாக அதை ரசிக்கிறார். அகம்பாவமே மொத்த உருவமாக நின்று அந்த தன்வந்தரிடம் ஸ்ரீபெரிவா ஏதோ பேச்சை மாற்றி பேசுவது போல் ஆரம்பிக்கிறாள். இங்கேயும் ஒரு பாட்டி இருக்கா, அந்த அம்மாளும் லட்ச போஜனம் செஞ்சுருப்பா, பல லட்ச தீபம் போட்டிருக்கா அப்படின்னு பெரியவா அந்த பெரிய மனுஷர்கிட்ட சொல்கிறார். வந்தவருக்கோ ஒரு மாதிரி ஆயிடுத்து. தான் பெருமையாக சொல்கிறத காதில் போட்டுக்கொள்ளாமல் பெரியவா இன்னொரு பாட்டி இதே போல் செய்திருப்பதா சொல்கிறாளே, அந்த பாட்டி தன்னை விட ரொம்ப பணக்காரியோ அப்படிலாம் நினைக்க தோன்றுறது. கூடவே அந்த பாட்டி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அவர் மனசில் இருக்குது. எதிரே நிற்கிற பக்தரின் மனதை படித்து விட்ட பெரியவா அந்த பாட்டியை அழைச்சின்னு வருமாறு சொல்கிறார். இவள் தான் அந்த உத்தமமான காரியத்தை செஞ்சா அப்படின்னு ஏழை பாட்டியை அந்த பெரியவா காட்டிய போது அந்த பணக்காரர் அசந்தே போனார். அழுக்கான கீழ்சல் புடவையோடு நின்றுருந்த அந்த பாட்டியை அந்த பெரிய மனிதர் ஆச்சரியமும் சந்தேகமாக பார்த்துட்டுருக்கா. ஸ்ரீ பெரியவா சொல்ல தொடங்குறார். சர்வ ஜீவனிடத்திலும் பகவான் வியாபிச்சிருக்கார். பிரம்மாவில் ஆரம்பித்து பிபிலீகம், அதாவது எறும்பு வரைக்கும் பகவான் வாசம் செஞ்சுட்டுருக்கார். மனுஷாளிடத்திலும் இருக்கார். நீ 1000 பேருக்கு அன்னம் போட்டிருக்க, ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் ஜீவன்களுக்கு ஆகாரம் போட்டிருக்கா. ஏதோ ஒரே ஒரு கோயில் லட்ச தீபம் போட நீ திரவியம் கொடுத்துருப்ப. லட்ச தீபத்துக்கும் நீயே எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்ற உன்னால் முடிஞ்சிருக்காது. இந்த பாட்டி பல கோயிலுக்கும் போய் பக்தி ஸ்ரத்தையை அகல் விளக்கு வாங்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தன் கையாலேயே தீபம் ஏற்றிருக்கா. ஸ்ரீபெரிவா அப்படி சொல்லி முடித்த போது பிரமுகர் தன் தவறை உணர்ந்து தலை குனிஞ்சு நிற்கிறார். உலகெல்லாம் காத்து ரட்சிக்கிற கிருபாகரரான ஸ்ரீபெரியவா அருளை அந்த நடமாடும் தெய்வத்திடம் நம் அகந்தை உணர்வோட தற்பெருமையாக பேசியது எத்தனை குத்தம்னு அவருக்கு உறுத்துறது. தெளிந்து விட்டவராய் எல்லோரையும் மறைத்து கொண்டு நின்னவர் சற்றே விலகி மற்ற பக்தர்களுக்கும் வழிவிட்டு நிற்கிறார். ஆனாலும் தாயினும் சிறந்த பரிவுடன் ஸ்ரீபெரியவா உடனே தன்னை உணர்ந்து கொண்ட பக்தரை அரவணைக்கும் விதமாக இதமாக உட்கார வச்சு சிறிது நேரம் பேசிண்டு பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அடக்கம் கற்றுக்கொண்ட ஆனந்தத்தோடு அந்த பிரமுகருக்கு எந்த கைங்கரியத்திலும் தனக்கு ஏற்ற தகுதியில் செய்வதோட ஸ்ரத்தை எத்தனை முக்கியங்கிறத பாடமும் புரிஞ்சுடுத்து.
ஒரே ஒரு வில்வதளமானாலும் பக்தி பூர்வமாக சமர்ப்பிக்கிறதே பெரியவாளுக்கு ஆனந்தமூட்டும் என்பதே உண்மையாகும். இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுண்ட பாடம். நாளைக்கு இன்னொரு பெரியவாளோட மகிமையோடு சந்திக்கலாம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர். ஹரஹர சங்கர்.